முதலாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இங்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும், இப்பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கும், தாளாளர் அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சும்மா வந்ததல்ல சுதந்திரம். ரத்தம் சிந்தி யுத்தம் நடத்தியே தாயகம் காத்திட பல தலைகளை தந்திட்டே பெற்ற சுதந்திரம். அகிம்சைய ஆயுதம் என ஏந்தியே அடிமை முறையை வேண்டித்த சுதந்திரம். புதிய மூன்று செய்தியாவற்றில் பிரசவித்ததே நமது சுதந்திரம். இந்தியா எனும் இரும்பு தேசத்தை உருவாக்கிட பல சுவாசத்தை காணிக்கையாக தந்திருக்கிறோம். துப்பாக்கி தோட்டாக்கள் முழங்கிட துடித்த ஜாலியன் வாலாபாக் தீரங்களை ஏற்றிருக்கிறோம். எத்தனை உடல்கள் சிந்தியது ரத்தம், எத்தனை தலைகள் உருண்டது நித்தம், எத்தனை பேருடைய வாழ்க்கை முடிந்தது சிறையில், எத்தனை பேருடைய உடல்கள் வீழ்ந்தது சிறையில். சிறை வாசத்தால் சிதைந்த உயிர்கள் வெறும் உயிர்கள் அல்ல, மண்ணில் விதைக்கப்பட்ட விடுதலைக்கான விதைகள். விதைக்கப்பட்ட விதைகளில் வீர்கொண்டிருந்து இந்திய விடுதலைக்காக போராடிய லாலா லஜபதிராய், திருப்பூர் குமரன், வ.உ.சி., காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல், ஜான்சி ராணி, வேலு நாச்சியார், பாரதியார், மருது சகோதரர்கள் போன்ற ஏராளமான போராட்ட வீரர்களின் புரியும் தியாகமும் தான் நாம் சுவாசிக்கும் சுதந்திர காற்று. துப்பாக்கிகளை கண்டு அஞ்சாமல் தூயவளாம் பாரத மாதாவின் விடுதலைக்காக துணிவை துணையாக்கி தூக்கு கயிறை துணிச்சலோடு முத்தமிட்ட பகத்சிங்கின் வரிசையில் ஒரு இளைஞன் குதிராம் போஸ். 1889 வங்கத்து மண்ணில் வீரத்தின் விதையாய் பிறந்தவர் குதிராம் போஸ். வங்க பிரிவினையின் போது ஆங்கிலேய அரசுக்கு எதிராக துண்டு பிரசுரங்களை வீசியவர். காவல் நிலையங்கள் மீது வீசப்பட்ட குண்டுகள் முதலில் யாரால் வீசப்படுகின்றன என்று கண்டறிய முடியாத ஆங்கிலேய அரசு 14 வயது சிறுவனான குதிராம் போஸ் தான் என்று அறிந்தபோது அவனை கண்ணில் நிறைந்தது. பிடிபட்ட போதும் கண்ணில் பயமில்லை, உதட்டில் புன்னகை. நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்த போது என்னை தூக்கிலிடலாம், ஆனால் எனது சிந்தனைகளை தூக்கிலிட முடியாது என்றான். ஆகஸ்ட் 11, 1908 அன்று தூக்கு கயிறு கழுத்தில் விழுந்தது. கடைசி மூச்சு வரை வந்தே மாதம் என்று முழங்கி வீர மரணம் அடைந்தான். அப்போது அவனுக்கு வயது 18 மட்டுமே. குதிராம் போஸ் சிறுவன் தான், ஆனால் பெரிய வரலாறு படைத்திருந்தான். குதிராம் போஸ் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அவனை பார்ப்பதற்கு அவனது அம்மாவிற்கு அனுமதி கிடைக்கவில்லை. ஆனால் அவன் இறந்ததற்கு பிறகு, மிக நீண்ட முயற்சிக்கு பிறகு குதிராம் போஸ் அடைக்கப்பட்டிருந்த சிறையறை சென்று பார்த்தால் அவனது அம்மா அந்த சிறையின் சுவற்றில் குதிராம் போஸ் ஒரு கவிதை எழுதி வைத்திருந்தான். அதனை வாசித்து பார்த்தாள். ஒரு முறை விடை கொடு அம்மா, என் அருமை அம்மா. நான் மீண்டும் பிறப்பேன் சித்தியின் வயிற்றில். பிறந்தது நான் தான் என்பதை அறிய குழந்தையின் கழுத்தை பார், அதில் தூக்கு கயிற்றில் தழும்பு இருக்கும் என்று எழுதியிருந்தான். தாய்நாட்டின் விடுதலைக்காக சிறு வயதிலும் கூட உறுதியான போர் முயற்சியுடன் தன் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்ட குதிராம் போஸ் போன்று தமிழகத்திலும் ஒருவர் இருந்தார். அவர்தான் திருப்பூர் குமரன். 1904 ஈரோடு செஞ்சிமலையில் பிறந்தார் திருப்பூர் குமரன். கைத்தறி நெசவாளி. 19 வயதில் ராமாயி என்ற பெண்ணுடன் திருமணம். 1932 மகாத்மா காந்தியடிகளை சிறையிலே அடைத்தது ஆங்கிலேய அரசு. மேலும் ஊர்வலத்திற்கும் போராட்டத்திற்கும் தடை விதித்தது. அத்தடையை மீறி ஜனவரி 10, 1932 பி.எஸ். சுந்தரம் என்பவன் தலைமையில் ஊர்வலம் நடந்தது. திருப்பூர் தெருக்கள் அதிர்ந்தன. ஊர்வலத்தின் முன்னால் கையில் மூவர்ண கொடி ஏந்தியபடியே திருப்பூர் குமரன். காவல் நிலையம் அருகில் ஊர்வலம் வந்தபோதே ஆங்கிலேய அரசு தடியடி நடத்தியது. திருப்பூர் குமரனுக்கு மண்ணை பிளந்தது, ரத்தம் கொட்டியது, எலும்பு உடைந்தது, உடல் சரிந்து விழுந்தது. ஆனாலும் கையில் தாங்கிய மூவர்ண கொடி கீழே விழுகவே இல்லை. ஆங்கிலேய போலீசார் கால்களால் முடித்தார்கள், எட்டி உடைத்தார்கள். சிறநினைவு போனது. ஆனாலும் கையின் பிடி தளரவே இல்லை, கொடி கீழே விழுகவே இல்லை. மறுநாள் திருப்பூர் குமரனின் உயிர் பிரிந்தது. உயிரை விட கொடி பெரியது என்று வாழ்ந்து காட்டியவர். அவரை போன்றோர் சிந்திய ரத்தத்தில் விளைந்ததுதான் இன்றைய சுதந்திர காற்று. திருப்பூர் குமரன் மரணம் அடைந்த போது அவரது துணைவியார் ராமாயி அம்மாளின் வயது வெறும் 22 தான். 1998 ஆண்டு வரை
ராமாயணமால் விதவையாகத்தான் வாழ்ந்தார். அமுத சுரபி என்ற பத்திரிகையின் ஆசிரியர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய பத்திரிகையில் திருப்பூர் குமரனை பற்றி எழுதிய கட்டுரையை இவ்வாறு கொண்டு வந்து முடித்துள்ளார். ஆகஸ்ட் 15 அன்று டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுவார்கள். தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்துவதற்காக எல்லோரும் மண்ணாந்து பார்ப்பார்கள். அப்பொழுது தேசிய கொடியிலிருந்து பூக்கள் உதிர்ந்து விழுகும். தேசிய கொடியிலிருந்து கீழே விழுகும் பூக்களை பார்க்கின்ற பொழுது தன் வாழ்நாள் முழுவதிலும் தன் கூந்தலில் பூக்களை சூழவே முடியாத ராமாயணமாலின் கூந்தலில் இருந்து பூக்கள் உதிர்ந்து விழுவதாக தோன்றுகிறது என்று எழுதுகிறார். ராமாயணமால் போன்ற லட்சக்கணக்கானோரின் கண்ணீரும் தியாகமும் தான் நாம் சுவாசிக்கும் சுதந்திரம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம். சுதந்திர தினத்தை போற்றுவோம். மீண்டும் ஒருமுறை இங்கு கூடியிருக்கும் அனைவரும்